இந்த சுமூலி ருயத்தி இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள வாசகத்துல தான் மேட்ரே இருக்கு. அங்க ஹிலால் கிடையாது, அஹில்லத்து தான் இருக்கு, பன்மையில தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஃபேஸஸ், டோட்டல் ஃபேஸஸ் தான் தேதியை குறிக்கும். அதை தான் நீங்க பார்த்து என்ன செய்யணும், உங்களுடைய நோன்பை வைக்கணும், நோன்பை விடணும் அப்படின்னு சொல்லி இருந்தபோது ஒரு குறிப்பிட்ட ஃபேஸ் தான் பார்க்கணும் சொல்றாங்க. சரி, பிறைங்கிறது என்ன? இன்னைக்கு பிறை இல்லையா, நேத்து பிறை இல்லையா, நாளைக்கு பிறை இருக்குமா? இருக்கு. இப்ப பிறையை பார்த்து நோன்பு வைங்க. எந்த பிறையை பார்த்து நோன்பு வைக்கணும்? அது தொடக்க பிறை எங்க இருக்கு அதிசல? அதுதாங்க தொடக்க பிறைன்னு குறிக்கக்கூடிய வார்த்தை என்ன இருக்கான்னு கேக்குறேன். வார்த்தை வேணுமல்ல, அவ்வளவு ஹிலால் அப்படின்னு இருந்தால் எப்படி இல்ல, எல்லா மாசத்துக்கும் இருக்கு, எல்லா மாசத்துக்கும் தொடக்கம் வேணும். அந்த தொடக்க பிறை எதுன்னு கேக்குறேன். அதுக்கு என்ன ஹதீஸ்ல வாசகம் இருக்கு? அது இன்னும் தெளிவுபடுத்தப்படல. இப்போ என்ன சொன்னாங்க, ஹிலால் தானே இருக்கு. இப்போ ஹிலால் என்று சொன்னால் மக்ரிபில தெரியுது தானேன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க அதை பற்றி தேடணும். சரி, எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல, அது சொல்றேன், அது ஆயத்து வேற, அந்த ஃபமன் ஷஹரா அது சொல்லிடுறேன். நான் சொல்றது ஹிலால் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுத்தாங்க? முதல் பிறை அப்படின்னு அர்த்தம் கொடுத்தாங்க. இல்ல, அரபி மொழியில நீங்க எடுத்து பாருங்க, குர்ஆன் ஹதீஸ்ல நீங்க எடுத்து பாருங்க, முதல் நாளுக்குரிய பிறைக்கு ஹிலால் தான் பேரு, மூணாவது நாளுக்குரிய பிறைக்கு ஹிலால் தான் பேரு, அஞ்சாவது நாளுக்குரிய பிறைக்கு ஹிலால் தான் பேரு, கடைசியில் உள்ள 7 நாளுக்குரிய பிறைக்கு ஹிலால் தான் பேரு. அப்ப ஹிலாலை பார்த்து நோன்பு வையுங்கள் சொன்னாலும், இதா ரஅய்துமுல் ஹிலால ஃபஸூமுன்னு சொன்னாலும் எந்த பிறையை பார்த்து நோன்பு ஆரம்பிக்கிறது கிடையாது. இப்போ முதல் நாளுடைய பிறையை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கு. மாதத்துடைய கடைசி இருக்கு, கடைசி தெரிஞ்சாதான் அடுத்தது ஒண்ணு ஆரம்பிக்க முடியும். இப்ப 0 இருந்தாதான் ஒண்ணு வரணும். இப்ப 0 எங்க இருக்கு? அதை பற்றி இதுவும் தெளிவுபடுத்தல. அப்ப நம்ம அதை பற்றி எங்க 0 இல்லாம கணக்கு கண்டிப்பா ஆரம்பிக்க முடியாது. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு தெளிவுபடுத்தினாங்க. எப்ப உங்களுக்கு சந்திரன் மறைக்கப்படுகிறதோ அப்ப நீங்க எண்ணிக்கையை பூர்த்தி பண்ணுங்கள். கடைசி பிறையின் வடிவத்தை குர்ஆன் சொல்லி தந்தாச்சு, ஹத்தாதகல் உர்ஜூனில் கதீம். அதுக்கப்புறம் பிறைக்கு வடிவம் கிடையாது. இன்னைக்கு நீங்க சவுதி அரேபியாவில் நீங்க ஹைவே ரோட்டில் இருந்து நேர கொஞ்சம் இறங்கிட்டு அங்க பதுக்கள் இருக்கும், ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க எப்ப பிறைய பார்ப்பாங்கன்னு கேட்டு பாருங்க, ஃபஜ்ர் நேரத்துல தான் பிறைய பார்ப்பாங்க. அவங்க நம்ம செய்யற மாதிரி மக்ரிப் நேரத்துல பிறை பார்க்கிற பழக்கமே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க தான் முன்னோர்கள், அவங்க தான் காலங்காலமா பார்த்துட்டு வரக்கூடிய. அவங்களுக்கும் நம்ம போகக்கூடிய ஹைவேக்கும் மக்களுக்கு எந்த விதமான தொடர்பு இருக்காது. 50 நாள் 60 நாள் பாலைவனத்திலே கிடப்பாங்க. அவங்க தேதியை எப்படி கணக்கிடுறாங்கன்னா, அதை நாங்க சும்மாவும் சொல்லல, நாங்க இங்க இருந்து போய் பதுக்கள்கிட்ட போய் நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு தான் உங்களுக்கு அந்த தகவல் சொல்றேன். ஒரு ப்ரோக்ராமுக்காக ஒரு கெஸ் பண்ணி சொல்லல. நீங்க அவங்கள்ட்ட கேட்டு உங்களால முயற்சி செய்ய முடியுமா கேட்டு பாருங்க. எப்போ நீங்க பிறைய பார்த்து தேதியை குறிப்பிடுவாங்க. அவங்க தான் இவங்க தப்பா அறிவிச்சா சண்டை போடுவாங்க, நீங்க தப்பா போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப இதுதான் இந்த விஷயத்துல உள்ளது. எந்த ஒரு அடிப்படையை நம்ம மாத்தல, இருக்கிறது இருக்கிற மாதிரி தான். பிறையினுடைய வடிவங்களும் தேதியும் ஒன்னா இருக்கணும், அதை மாறக்கூடாது. இதுதான் பேசிக். அது மாறினால் அது யூதர்கள் ஏற்கனவே செஞ்சதுக்கு காரணமாகிவிடும். இப்ப நீங்க பாருங்க, கடந்த முஹர்ரம் நோன்பு குழப்பத்துக்கு மேல குழப்பம். முதல்ல ஒரு தேதி அறிவிச்சாங்க, சில அமைப்பில் இருந்து அறிவிச்சாங்க, அப்புறம் அதை மாத்தினாங்க. முஹர்ரத்திலே வந்துருச்சு குழப்பம். முதல்ல ஞாயிற்றுக்கிழமைங்கிறாங்க, அப்புறம் சனிக்கிழமை சொல்றாங்க, நாளைக்கு இல்லைங்கிறாங்க. ஏன் இவ்வளவு குழப்பம்? அது எங்க இருந்து அறிவிப்பு கிடைச்சது அவங்களும் மாத்திட்டாங்க. மாத்திட்டு ஒரு நாள் கழிச்சு திரும்ப மாத்திட்டாங்க. இது ஒரு பிரச்சனை. மாத்தும் போது என்ன அடைஞ்சு தெரியுமா உங்களுக்கு? நீங்க போய் பார்க்கலாம், ஹிஜ்ரி கலண்டர் கன்வெர்டர் இருக்கும். நம்ம தேதி யூத கலண்டருக்கு மாத்துறதுக்கு உண்டான தேதி கன்வெர்டர் நெட்ல இருக்கு. இப்ப நீங்க வெளியிடக்கூடிய கலண்டர்கள் எடுத்து அந்த தேதியையும் யூத கலண்டருடைய தேதியை அடிச்சு பாருங்க, ஒன்னா இருக்கும். அவங்களுக்கும் நமக்கும் இந்த வருஷம் நம்ம சமுதாயத்தில் ஆட்கள் நோன்பு வச்ச கணக்கும் யூதர்களுக்கு உண்டான அவங்களுடைய ஷாபத், அவங்களுடைய முஹர்ரம் 9, 10 கணக்கு ஒன்னா தான் இருந்துச்சு.
இது நாங்க பலருக்கும் மெயில் அனுப்பிவிட்டு கேட்டதுக்கான சொன்னாங்க, இந்த வருஷம் அப்படிதான் இருக்குன்றாங்க. இந்த வருஷம் இல்ல, எல்லா வருஷத்திலும் அப்படிதான் இருக்கு. என்ன காரணம்? நம்ம சமுதாயத்தில் இன்னைக்குள்ள அடிப்படை அவங்க செய்யற அடிப்படை ஒன்னாதான் இருக்கு. முதல் பிறையை மகரிவில பார்த்து அதுக்கு அடுத்த நாள் தான் அவங்க ஒன்னும் தேதியை குறிப்பிடுறாங்க. அதனாலதான் இந்த குழப்பம் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். சந்திரனோட முதல் பிறை எல்லா மாதத்திலும் ஒரே நேரத்தில் வருமா வித்தியாசம் வருமா? சந்திரனோட முதல் பிறை பட்ஜெட் பார்க்கிறோம். அது எல்லா மாதம் பட்ஜெட் டைகள் பார்க்கணுமா, இல்ல முன்னாடி பார்க்க வேண்டிய பின்னாடி பார்க்க வேண்டியது இருக்குமா? அது எல்லா நேரத்திலேயும் ஒன்னா வருமானு கேட்ட நான் முதல்ல இருந்து அதான் சொன்னேன். என்னன்னா 29 உள்ள நாட்களுக்கும் 30 உள்ள நாட்களுக்கும் வித்தியாசம் வரும். அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்க ரெகுலரா பார்த்துட்டு வந்தா உங்களுக்கு தெரியும். அது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் அல்லாஹ் அது அவ்வளோ லேசாக்கி இருக்கிறான். எந்த அளவுக்கு வேற எந்த கோள்களையும் நட்சத்திரங்களையும் பார்க்க முடியாது, அவ்வளோ லேசாக இருக்கிறான். இப்போ பொதுவாக அதுக்கு மூன் ஒப்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. எப்போ எந்த நேரத்திலே பார்க்கணும் அப்படின்னா, எல்லா நேரத்திலேயும் நீங்க பார்த்துட்டே வரலாம். இதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு எளிதான முறையை மட்டும் நான் சொல்லி தந்துடுறேன். டெய்லி ஹிந்து பேப்பர்னுடைய 3வது பக்கத்தில் இன்னைக்கு சந்திரன் எப்போ உதயமாகும் எப்போ மறையும் அப்படின்னு அந்த 2 டயத்தையும் போட்டிருப்பாங்க. நீங்க அந்த டயத்தை 3 நாளினுடைய டேட்டு, அந்த 3 ரைஸும் 3 செட்டும் ஒரே நாளுடைய பேப்பர்ல இருக்கும். நேற்று இருக்கும், இன்னைக்கு இருக்கும், நாளைக்குள்ளது இருக்கும். நீங்க அதை எடுத்து பார்த்து அந்த டயத்தில் உதயமாகுதா, அந்த டயம் தாண்டின உடனே சந்திரன் காணாம ஆகுதா அப்படி நீங்க பார்த்துட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த உர்ஜூனுல் கதீம்ங்கிற நம்ம சொன்னோமே கடைசி வடிவம், அது நீங்க ஃபஜர் நேரத்தில் தான் பார்க்க முடியும். முதல் நாளினுடைய பிறை நீங்க உதிக்கிற நேரத்தில் பார்க்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனும் சந்திரனும் ஒன்னாதான் உதிக்கும். அதான் ஆச்சரியம். மாசத்தினுடைய முதல் நாளிலேயே சூரிய உதிக்கிற நேரத்தில் தான் சந்திரன் உதிக்கும். கரெக்டா ஒன்னாதான் உதிக்கும். ஆனா கிட்ட இருக்கிறதுனால நமக்கு பார்க்க முடியாது. எப்ப நமக்கு பார்க்க முடியும்னா, சூரியன் மறைந்த பிறகுதான் அதை கண்ணால பார்க்க முடியும். அது ஒவ்வொரு பகுதியிலேயும் அந்த நேரம் வித்தியாசமா இருக்கும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் வித்தியாசம் இருக்கும்போது, சூரியன் மறைந்து கிட்டத்தட்ட 48 நிமிடங்கள் இருந்தால்தான் முதல் நாளில மறையக்கூடிய பிறையை கண்ணால் பார்க்க முடியும். அப்ப எல்லாரும் அதை பார்த்து தான் ஆரம்பிக்கணும் சொன்னா, எல்லாருக்கும் அதை பார்த்து ஆரம்பிக்கவே முடியாது. அதனால மார்க்கோ நமக்கு அதை சொல்லி தரல. மாறாக என்ன இருக்கு, எங்க பார்த்தாலும் தெரியாத ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் கடைசி நாள் ஆக்கிக்கோங்க, அடுத்த நாள்ல இருந்து ஒன்றுன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு போங்கிற எளிதான முறையை தான் மார்க்க நமக்கு சொல்லி தந்திருக்கு. அதுல யாருக்கும் குழப்பம் இல்லை. என்ன காரணம், ஒரு நாள் நீங்க பார்த்துட்டீங்கன்னா அன்னைக்கு தெரியலாம் இன்னைக்கு கடைசி நாள் கிடையாதுன்னு. இப்போ உர்ஜூனுல் கதீம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நாளைக்கு பிறை இருக்காது. என்ன, அது அடிவானத்தில தான் இருக்கும். இதுதான் இந்த உண்டாகக்கூடிய ஒரு விதத்தை தான் காட்டியிருக்கு. இந்த டைம் பார்க்கலாம். இப்போ ஒரு சமீப காலத்தில் உள்ள ஒரு ஆச்சரியமான ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு மூன் கிளாக் கிடையாது. சன் அடிப்படையான கிளாக் இருக்கு. இப்போ மெக்கானிக்கலா, சாப்ட்வேர் இல்லாமல மெக்கானிக்கலாகவே என்ன இருக்கு, மூணினுடைய கிளாக் கண்டுபிடிச்சிருக்கு. மூணினுடைய டைம் மூணு சுத்துற மாதிரியே அந்த இது சுத்திட்டு அதனுடைய டயத்தை காட்டும் போது அது இன்ஷா அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம நாட்டில எல்லாம் சர்வசாதாரணமா கிடைக்கும். இப்ப இது நீங்க என்ன சகோதரன் சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க ரெகுலரா பிறைய பார்த்துட்டு வாங்க. பார்க்கும்போது உங்களுக்கு யாருமே சொல்லி தராமலேயே எந்த நேரத்தில் பார்க்கணும். பௌர்ணமியில நான் சொன்னேன், பௌர்ணமியில மகரிபு நேரத்தில் உதயமாகும்.
நைட்டு 12 மணிக்கு வந்து தலைக்கு மேல இருக்கும். அதுதான் அதனுடைய வடிவமா இருக்கும். என்னது இந்த கன்வெர்ட். இது வந்து உங்களுக்கு சொன்ன இது வந்து நெட்ல இது கிடைக்கும். அந்த ஐடி மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்க. இல்ல அது இது அடிச்சா போதும். ஹெப்கல் ஜூயிஷ் காலண்டர் அப்படின்னு படிச்சேன்னா இது சொல்லும் போது வந்து சும்மா சொல்றாங்க யூதர்கள் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இதை எடுத்து காட்டுறது. இதுல நீங்க வந்து இத பாருங்க, அந்த கீழே வாங்க, கன்வெர்டருக்கு வாங்க, கீழே மேல மேல அந்த அந்த கோலம்ல வாங்க. இத பாருங்க. இல்ல அந்த கன்வெர்ட் கொடுத்தா வரும். இல்ல இது ஓகே, இதுல காட்டுறது. இப்ப பாருங்க, அதுல மேல வாங்க, அந்த ஆஃப்டர் சன்செட்டுக்கு கீழே வாங்க, மேல 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 கீழே ஆஃப்டர் சன்செட் லெஃப்ட்ல வாங்க. பாருங்க, ஹிப்ரூ கேலண்டர் கொடுத்தா அவங்களுக்கு டே ஸ்டார்ட் ஆகுறது அதுல காட்டுது. பாருங்க எங்க இருக்குன்னு. அவங்களுக்கு எப்போ டே ஸ்டார்ட் ஆகுது? ஆஃப்டர் சன்செட். பைபிள்ல நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும், இரவாயிற்று பகலாயிற்று முதல் நாள் அப்படி இருக்கும். இப்ப இங்க இருந்து அவங்க வந்து டே ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப நம்மளே அங்கதான் கொண்டு போய் பாக்குறாங்க, மகரிபில தான் டே ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டு. இப்ப அதுல நீங்க அந்த கன்வெர்ட் கிரிகோரியன் டு ஹிப்ரூ டேட், கிரிகோரியன் வந்து அந்த டேட் கன்வெர்ட் பண்ணலாம். அது வந்து கிரிகோரியன் டேட். அந்த டேட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எந்த தேதியில நம்ம பண்ணி இருக்கிறோம்னு பார்த்துட்டா ஹிப்ரூ கேலண்டர்ல என்ன தேதின்னு பார்க்கலாம். ஹிஜ்ரி டு ஹிப்ரூ டேட் இருக்கு. இது வந்து இங்கிலீஷ் கேலண்டர்ல இருந்து ஹிப்ரூவா மாத்துறது. அந்த இதுலயும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணினா பெரும்பாலும் அவங்க டேட் நம்ம இப்ப கடைபிடிக்கக்கூடிய டேட் ஒன்னாதான் இருக்கும். ஓகே, இப்போ அதுல நீங்க அந்த கன்வெர்ட் கிரிகோரியன் டு ஹிப்ரூ டேட், கிரிகோரியன் வந்து அந்த டேட் கன்வெர்ட் பண்ணலாம். அது வந்து கிரிகோரியன் டேட். அந்த டேட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எந்த தேதியில நம்ம பண்ணி இருக்கிறோம்னு பார்த்துட்டா ஹிப்ரூ கேலண்டர்ல என்ன தேதின்னு பார்க்கலாம். ஹிஜ்ரி டு ஹிப்ரூ டேட் இருக்கு. இது வந்து இங்கிலீஷ் கேலண்டர்ல இருந்து ஹிப்ரூவா மாத்துறது. அந்த இதுலயும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணினா பெரும்பாலும் அவங்க டேட் நம்ம இப்ப கடைபிடிக்கக்கூடிய டேட் ஒன்னாதான் இருக்கும். ஓகே, பகல் இரவை வேகமாக தொடர்கிறது அப்படின்னு. இப்போ என்னைய நீங்க பின்னால தொடர்ந்தீங்கன்னா நான் முன்னால போறேன், பின்னால நீங்க வாரீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா இது என்ன சொல்லுதுன்னா பகல் இரவை வேகமாக தொடர்கிறது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இரவு தானா, பின்னாலதான் பகல் வருதா, இல்ல இதுக்கு வேற எதாவது அர்த்தம் இருக்கா? 54 தானே. இதுல நீங்க என்ன செய்யணும்னா இந்த விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாமே கரெக்ட் சயின்டிபிக் வேர்டா இருக்கும். அல்லாஹு ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ள ஃபீ 6 அய்யாமின் சும்மஸ்தவா அலல் அர்ஷி யுக்ஷில் லைல அன்னஹாரா. இத வார்த்தை இருக்கு, புரியுதுங்களா? இந்த வார்த்தையில நீங்க எடுக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா யுக்ஷி, ஒஷா யக்ஷி, ஒஷியா என்ற வார்த்தையில தான் யுக்ஷின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? இது என்ன, இதுக்கு அர்த்தம் என்ன? மொழிபெயர்ப்புல வந்து நிறைய இடங்கள்ல குழப்பம் இருக்கு. காரணம் என்னன்னா இப்ப மொழிபெயர்ப்பு நான் செஞ்சாலும் அதுல குழப்பம் இருக்கதான் செய்யும். எதனால? அந்த சப்ஜெக்ட் தெரியாத ஒரு ஆள் வந்து அதை மொழிபெயர்க்கும் போது கண்டிப்பா குழப்பம் இருக்கும். என்னன்னா எல்லாரும் எப்படி மொழிபெயர்ப்பாங்கன்னா ஒரு ஆள் தான் எல்லா விஷயத்தையும் மொழிபெயர்க்கிறாங்க. அது நடைமுறையில சாத்தியம் இல்லாத ஒரு காரியம். அந்தந்த சப்ஜெக்ட்ல தெரிஞ்சவங்களுக்கு தான் என்ன இருக்கும். அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்னன்னா பகலை நான் இரவை கொண்டு மூடுகிறேன் என்றுதான் அர்த்தம். என்ன அர்த்தம்? இது வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதுல வந்து நாங்க அது ஒரு தனியா ஒரு பவர் பாயிண்டே போட்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த இடத்துல வந்து யுக்ஷிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான், யூலிஜுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான், யுகவ்விருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். இது எல்லாமே வந்து அதுல நடக்கக்கூடிய நிகழ்வு தான். என்ன நடக்கும்? பகலில் இருந்து இரவை நாம் இரவிலிருந்து பகலை நான் வந்து என்ன செய்யறோம், தோல் உரிக்கிற மாதிரி உரிக்கிறேன்னு ஒரு இடத்துல இருக்கு. கழட்டுறேன். அது வந்து ஆக்சுவலி தோல் உரிக்கிற மாதிரி, தோலை கழட்டுற மாதிரி தான் அந்த வார்த்தை வரும். இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தையை நீங்க வந்து யுஹஷி அந்த வார்த்தை இருக்குல்ல, ஹல் அதாக்க ஹதீசுல் வாஷியா, அதோட ரிலேட்டடான அந்த வார்த்தையினுடைய ஃபார்ம் தான் இது. இது நீங்க இந்த வார்த்தையை எடுத்து டிக்ஷனரியில செக் பண்ணி பாருங்க, தொடர்ந்து வருதுங்கிறது இல்ல. அதே நேரத்தில் தொடருது. எப்படி தொடரும்? ரெண்டும் தொடரும். பகலை வந்து
இன்னொரு ஆயத்தில் அது வருது, யூலிஜுல் லைல வன்னஹாரா யூலிஜுன் நஹாரா. அந்த ஆயத்தடுங்க, இந்த தூலிஜுல் லைலா ஃபின்னஹாரி வ தூலிஜுன் நஹாரா முன்னாடி இருக்குது. இத பாருங்க, தூலிஜுல் லைலா ஃபின்னஹாரி வ தூலிஜுன் நஹாரா ஃபில் லைல். ரெண்டும் நடக்கும். இப்ப ரெண்டு நடக்கும் போது நமக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்? எது ஃப்ரண்ட்ல இருக்கு? அதுக்கு அல்லாஹ் 36 40 தெளிவுபடுத்திட்டா. ஃபர்ஸ்ட் எது? பகல் தான். பகலை இரவு முந்த முடியாது. இரவு தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அல்லாஹ் என்ன சொல்லணும்? இரவே பகல் முந்த முடியாதுன்னு சொல்லணும். இப்ப இந்த இடத்துல யுஹஷிங்கிற வார்த்தை இருக்கு, இந்த தூலிஜங்கிற வார்த்தை இருக்கு. நீங்க ஆய்வு பண்ணுங்க. தூலிஜங்கிற வார்த்தை குர்ஆன்ல பல இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கு. ஹொஷியாங்கிற வார்த்தை குர்ஆன்ல வேற இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கு. அந்த இடத்துல எல்லாம் இங்க மொழிபெயர்த்தவர் கொடுத்தக்கூடிய அர்த்தத்தை அங்க பொருத்த முடியுமா, இல்லைன்னா அந்த வார்த்தைக்கு இந்த ரெண்டு அர்த்தம் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்தா தெளிவாக அந்த விஷயத்தை தெரியும். அங்க அது அதன் மேல மூடுகிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றா? வல்லைலி, இது அத்பரா இருக்கும், இது அத்பரா. வஸ்ஸுபஹி, இது அஸ்ஃபரா. இந்த வார்த்தையை நீங்க எடுத்து பார்த்து இது நீங்க என்ன செய்யக்கூடாது? தமிழ்லயோ மற்றதுல டிரான்ஸ்லேஷன் நீங்க பாருங்க. ஒரு 4-5 டிரான்ஸ்லேஷன் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு டிக்ஷனரிகள்ல இதுக்கு என்ன மீனிங் இருக்கு, இது எப்படி இங்க பொருந்தும், எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படி பண்ணி பார்த்தாதான் எது முன்னாடி இருக்கு எது பின்னாடி வருதுங்கிறது தெளிவா நமக்கு தெரியும். இப்ப அதுபராங்கிற வார்த்தை, தூலிஜங்கிற வார்த்தை, யுகஷிங்கிற வார்த்தை, யுகவ்விரங்கிற வார்த்தை, இதெல்லாம் பார்த்தாலும் எந்த வார்த்தையை நீங்க எடுத்து பார்த்தாலும் இரவு பகலுக்கு முன்னாடி கிடையாது. காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன், எப்போ ஸ்டார்ட் ஆகும்? வெளிச்சம் வந்த பிறகுதான். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, நைட்டு ஒரு எந்திரிக்கிறோம். நைட்டு எந்திரிச்சு பார்த்து கிளாக்கோ எந்த டைம் காட்டக்கூடிய எதுவுமே நம்மள்ட்ட இல்லை. எப்படி நமக்கு டைம் அறியும்? ஏதாவது அடையாளம் இருக்கா டைம் அறியக்கூடிய? இதே பகல்ல எந்திரிக்கிறோம், எந்த வாட்ச் எதுவுமே கிடையாது. சூரியன் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு என்ன செய்ய முடியும்? டைம் கண்டுபிடிக்க முடியும். சிம்பிளான வழி இருக்கு. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை பற்றி சொன்ன இடத்துல எல்லாமே நீங்க எடுத்து பாருங்க. எல்லாம் நாங்க ஒவ்வொன்றையும் அதை எடுத்து பார்த்துட்டு தான் சொல்றேன். ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸ் இலா வஸகில் லைல். தொழுகை என்ன செய்யணும்? சூரியனுடைய சாய்ஞ்சு, சூரியனுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் தகுந்த மாதிரி நீங்க தொழுதுட்டு அது இலா வஸகில் லைல், இருட்டு அதிகமாகி வர்ற வரைக்கும் தான் தொழுக. இப்ப ஆரம்பிக்கிறது எங்க? ஃபஜ்ர்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு இருட்டு முடிகிற வரைக்கும் தான், ஆரம்பி லாஸ்ட் ஆகிற வரைக்கும் தான் உங்களுக்கு தொழுக. அந்த இது இருக்கும், துலூகி ஷம்ஸ், அதை எடுத்தாச்சு, தில்லி துலூகி ஷம்ஸ். அதுல நிறைய ஆயத்துகள் ஹதீஸ் இருக்கு. நான் டே ஸ்டார்டிங் சொன்னாலே எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்கு. துலூகி ஷம்ஸ், இந்த ஆயத்தை நோட் பண்ணி பாருங்க. 79 17 மாறி இருக்குது. 17 78 79 மாறினது. கீழே எழுதி இருக்கு, கீழே பாருங்க. அந்த லி துலூகி ஷம்ஸ், சூரியனுடைய 6:96 எடுங்க. ரைட், 6:96 6 96 கீழே. பதினேழுல 12 எடுத்தாச்சா, போட்டாச்சா? ஃபாலிகுல் இஸ்பாஹி பாருங்க. ஃபாலிகுல் இஸ்பாஹ், ஃபஜ்ர் சுபஹை என்ன செய்யறா? ஃபாலிக் அப்படின்னு சொன்னா ரெண்டையும் பிளர்த்து வகுக்க கூடியவன். அதுக்கப்புறம் வஜாலல் லைல சகனன், உங்களுக்கு இரவை நீங்க அமைதி பெறுவதற்காக ஆக்கியிருக்கிறோம். நான் ஒரு தமாசையாக ஒரு இது சொல்றேன், யோசிச்சு பாருங்க. மகரிபில் டே ஸ்டார்ட் ஆகிறோம். டே ஸ்டார்ட் ஆகணும், நம்ம என்ன செய்ய போறோம்? தூங்க போறோம்.
இப்படி நடக்குமா? ஒரு நாள் ஆரம்பிக்கும் போதே தூங்குற ஒரு சமுதாயம் என்னைக்காவது உருப்படுமா? டே ஸ்டார்ட் ஆன உடனே தப்பா எடுத்துக்காதீங்க, ரொம்ப தூக்கம் வர்றதுனால நடுவில் சொன்னேன். அப்போ இது நடைமுறையில நீங்க பாத்தீங்கன்னாலும் குழப்பம் வரக்கூடியது தான். இப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படி வச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப பாதிக்கப்பட்டவன் நான். ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது இன்னைக்கு டேட்ல டிக்கெட் எடுத்துட்டு போ, இன்னைக்கு காலையில் உள்ள டேட்டு தானே மைண்ட்ல இருக்கும். ட்ரெயின் 12:25 இருந்தா அவன் டிடி சொல்லுவாங்க இது நேத்து போன டிக்கெட்டுங்க. அவன் என்ன அர்த்தம்? நம்ம மைண்ட்ல நாளை காலைல வரைக்கும் தான் நாள் இருக்கு. அவன் கணக்கில் 12ஓட முடிஞ்சு, அவன் அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஏஎம் பிஎம் போட்டு நம்மளை குழப்புறான். 12 மணிக்கு இப்போ இரவு தான் முதல்ல அப்படின்னு சொன்னா கூட மகரிபுன்னு ஆதாரம் கிடைக்குமா? அதை எடுத்து பாருங்க. இரவு ஃபர்ஸ்ட்ல சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லலாம், பாருங்க குர்ஆன்லயே இரவு தான் சொல்லி இருக்கு, அதனாலதான் நாங்க நைட்டு 12 மணிக்கு நாளை மாத்திரம் சொல்லாம இல்லையா? மகரிபு குர்ஆன்ல வசனம் இல்லை. மகரிபு ஃபர்ஸ்டும் அதுக்கப்புறம் ஃபஜ்ரும் சொன்ன மாதிரி ஒரு ஆயத்தோ ஹதீஸோ கிடையாது. இப்ப இரவு என்று சொன்னால் கூட மகரிபில நாள் ஆரம்பிக்குதுங்கிறதுக்கு ஆதாரம் அதிலிருந்து கிடைக்காது. பகலுன்னு சொன்னாலும் ஃபஜ்ர்னு கிடைக்காது. அதனாலதான் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், ஃபஜ்ர் என்று ரிலேட்டடான சம்பவங்களை எடுத்து வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா ஃபஜ்ர் வரைக்கும் தான் அரஃபால இருந்தா கூலி கிடைக்கும், ஃபஜ்ர் வரைக்கும் தான் லைலத்துல் கத்ருடைய எண்டு. வித்ரு பற்றி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஃபைதா ஹஷிய அஹதுகுமுஸ் சுப்ஹா ஃபைதா ஹஷிய அஹதுகுமுல் ஃபஜ்ரா ஃபல்யுத்திர் அப்படின்றாங்க. யாராவது ஃபஜ்ர் ஆகி விடுமா என்று பயந்தா என்ன செய்யுங்க, ஒற்றப்படையில முடிச்சிருங்கன்றாங்க. இப்போ ஃபஜ்ரை ஏன் பயப்படுறோம்? ஃபஜ்ரை பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? டே இப்பதானே ஸ்டார்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு, இல்ல ஃபஜ்ரை பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஃபஜ்ரோட முடியுது அந்த நாள், அதுக்கு அடுத்த நாளுடைய தொழுகை ஆகக்கூடாது, இது முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது. ஷஹரை பற்றி சொல்லும் போதும் ஃபஜ்ர் ஆயிட்டா அது வரைக்கும் அத்தா யத்தபையன லகுமுல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்துல் அஸ்வத், அது சுப்ஹானல்லாஹ் அந்த காட்சி நீங்க பார்த்தாதான் அந்த ஆயத்து வழங்கும். நம்ம சமுதாயத்தில் பெரும்பாலும் மக்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த கருப்பு நூல்ல இருந்து வெள்ளை நூல் மாறுற அந்த வாய்ப்பு நீங்க அந்த பார்க்கணும். அல்லாஹ் அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு ஆளுக்கு அதை சொல்ல முடியாது. அந்த ரெண்டும் ஒரு நூல் மாதிரி ஃபர்ஸ்ட் தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் தான் என்ன நீங்க திங்கிறது குடிக்கிறதெல்லாம் என்ன காரணம், அடுத்த டே ஸ்டார்ட் ஆகுது. இப்படி குறிப்பிட்ட ஃபஜ்ரை சொல்லக்கூடிய எத்தனை ஹதீஸ் ஆயத்து இருக்கு. யாராவது ஒருத்தர் ஃபஜ்ர் தொழுது விட்டால் அந்த நாள் முழுவதும் அவன் வானவர்களுடைய அந்த பாதுகாப்புல தான் இருக்கு. ஏன் ஃபஜ்ருக்கு என்னது, அந்த டே ஸ்டார்டிங்ல அவன் தொழுதாச்சு. அவன் எப்பயாவது எழுந்திருக்கும் போது தொழுகிறது அல்ல, ஃபஜ்ர்ல தொழுகணும். தொழுதா அவன் அந்த நாள்ல இருக்கு. ஒரு இரவினுடைய வானவர்களும் பகலினுடைய வானவர்களும் சந்திக்கக்கூடிய நேரம் ஃபஜ்ர். அது மட்டுமல்ல, அவங்க போய் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, ஏன்னா நாங்க போகும்போதும் அவங்க இபாதத்தில் இருந்துச்சு. அந்த ஹதீஸ் எல்லாம் படிச்சு பாருங்க. நாங்க திரும்ப வரும்போதும் இபாதத்தில் இருந்துச்சு. காரணம் அந்த டைம் அது ஃபஜ்ர். இப்ப ரெண்டையும் மாறக்கூடிய சந்தர்ப்பம். இதெல்லாம் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா அல்லாஹ் சொல்றான். ஃபஜ்ரினுடைய குர்ஆன், நம்ம சமுதாயம் மகரிபுக்கு அப்புறம் தான் குர்ஆன் ஓதுவாங்க. அல்லாஹ்வுடைய வசனம்னா ஃபஜ்ர்ல ஓதக்கூடிய குர்ஆன் அது உங்களுக்கு சாட்சியாகும். இப்படி எத்தனை ஹதீஸ் ஆயத்திற்கு ஃபஜ்ரை பற்றி. ஒரு இடத்திலேயாவது மகரிபினுடைய சிறப்பு, மகரிபில் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு இபாதத்து, மகரிபில தொடங்குறதோ முடிக்கிற ஒரு விஷயங்கள் பாருங்க. நீங்க ஒரு விஷயத்துல ரெண்டு சைடை நீங்க எடுத்து பார்த்துட்டு எதுக்கு ஆதாரம், இதோட ஒரு சில கேள்வியாக இங்க வரும்னு நினைச்சேன். ஆனா உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வியாக இருக்கும். அதனால சொல்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பேரீச்சம்பழம் ஊற வச்சது ஒரு சம்பவம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தான ஒரு சம்பவம். இந்த ரெண்டு சம்பவம் மகரிபுக்கு ஆதாரமாக கொண்டு வரப்பட்டிருந்துண்டு இல்லையா? இது ரெண்டையும் நீங்க பாருங்க. அந்த இதை எடுங்க, பேரீச்சம்பழம்
இதை வந்து சொல்லாம போனா நாளைக்கு வந்து அது சொல்லாம விட்டீங்க நானும் கேட்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்துல நாங்க ரெண்டையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றோம். இது பாருங்க, இந்த ஹதீஸ்ல நீங்க என்ன இருக்குன்னு பாருங்க. அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால யுன்பது லஹு லைலத்துல் ஹமீஸ் ஃபயஷ்ரிபுஹு யௌமல் ஹமீஸ் வ யௌமல் ஜும்ஆ கால வ அராஹு கால வ யௌமஸ் சப்த். இப்போ இதுல வந்து ஹதீஸ்னு சொல்றது என்ன இருக்கு? இதான் பார்க்கணும். இதுல ஹதீஸ்னு சொல்றது என்ன இருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்காக வேளக்கிழமை என்ன செய்வாங்க? பேரிச்சம்பழம் ஊற வச்சிருவாங்கங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தையே கிடையாது. இதுல என்ன இருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்காக வேளக்கிழமை செய்யற காரியத்தை இன்னொருத்தர் சொல்றாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியதோ அவர் வந்து அவருக்கு முன்னாடி சொல்லப்பட்டு அங்கீகரித்ததோ அவர் செயல்படுத்தினதோ இருந்தாதான் ஹதீஸ். இதுல அந்த விஷயம் கிடையாது. ரெண்டாவது வந்து லைலத்துல் ஹமீஸ்ங்கிறதுக்கு இரவுன்னு மொழிபெயர்த்து தான், லைலத்துக்கு இரவுன்னு மொழிபெயர்த்து தான் இந்த விஷயத்தை வற்புறுத்த முயற்சி செய்யறாங்க. லைலத்துங்கிற வார்த்தை வந்து